வணக்கம். இன்றைக்கு 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான NMMS தேர்வுக்கான ஆன்லைன் அப்ளை எப்படி நம்ம செய்யறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய கூகுள் குரோமுக்கு நீங்கள் போய்க்கிறீங்க. போயிட்டு அதில் மேலே 3 புள்ளி இருக்கு இல்லைங்களா, அதை டச் பண்ணி டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. சரிங்களா, கொடுத்துட்டு இப்போ சர்ச்சுங்கிற இடத்துல போயிட்டு dge.tn.gov.in அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அதனுடைய முதல் பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகிடும். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் மேலே டாப் கார்னரில் பாருங்கள், கிளிக் ஹியர் அக்சஸ் ஆன்லைன் போர்ட்டல் அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒன்றுங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா NMMS எக்ஸாம் லாகின் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்குது இல்லைங்களா. நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் எமிஸ் நம்பரை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு எமிஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்த நம்பரை வச்சு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூசர் நேம்ங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலுடைய எமிஸ் நம்பரை போட்டுக்குங்க. பாஸ்வேர்டு அப்படிங்கிறது உங்கள் ஸ்கூலுக்குன்ட்டு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு எமிஸ்க்கு பாஸ்வேர்டு போட்டு வச்சுருப்பீங்க, அதை போட்டுக்குங்க. சரிங்களா, அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுக்குண்டான ஆன்சரை நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். சரிங்களா, பாருங்கள் 30 கூட்டல் 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 2 கூட்டினா 37ங்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்கள். சரிங்களா, இதை டைப் பண்ணிவிட்டு கீழே சைன்இன் அப்படி கொடுத்தோடனே பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு வந்துடுது. சரிங்களா, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மாணவர்களை நம்மளுடைய எம்எஸ் தளத்திலேருந்து நம்ம எடுக்கணும். சரிங்களா, அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள், ஃபுல் ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லைங்களா, ஃபுல் ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படிங்கிறது அதை என்ன பண்ணுறீங்க, கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஃபுல் டேட்டா அப்படின்ட்டு வருதுங்களா. அதுக்கு முன்னாடி நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுடைய நேம் வந்துடும். அதேமாதிரி பக்கத்தில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது மேலே பாருங்கள் இயர். சரிங்களா, அந்த இயரை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறது என்னது, 2020-21. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, 2020-21 பாருங்கள், அது மேலே மாறிடுச்சான்னு பார்த்துங்க. 2020-21 உண்டானது தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா, அதை பார்த்துக்குங்க. சரி, அதை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ இந்த ஃபுல் டேட்டா அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ கொடுத்த உடனே பாருங்கள் என்ன நமக்கு சொல்லுது, டேட்டா ஃபுல் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துருச்சு. சரிங்களா, மொத்தம் பாருங்கள் 20 மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இங்கே தெரியுதுங்களா, கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள், லெஃப்ட் சைடில் டேஷ்போர்டு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த டேஷ்போர்டுக்கு இப்போ போய்க்குங்க. இப்போ போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அப்ளை NMMS எக்ஸாம் 2020-21 இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், கிளிக் பண்ணோன்னே இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்துடும். இப்போ 3 எக்ஸாம் இருக்குதுல்ல, NTS, NMMS, ட்ரஸ்ட்டுன்ட்டு. அதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய NMMS தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதில் பாருங்கள், அந்த லாஸ்ட்டாக வந்துட்டு அப்ளை எக்ஸாம் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு அந்த நம்மளுடைய ஸ்கூலுடைய எமிஸ் இதில் வந்து நமக்கு என்ன ஆகிக்கும், கனெக்ட் ஆகிக்கும். நம்ம வகுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுடைய விவரங்களும் பாருங்கள் இங்கே ஓப்பன் ஆகிக்கும். சரிங்களா, ஸோ இதில் யாராருக்கு நம்ம அப்ளை பண்ணுமோ அவங்களுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி கடைசியாக இருக்கக்கூடியதில் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ இதில் நம்ம எல்லா மாணவர்களுடைய விவரம் வரணும் அப்படின்னா மேலே பாருங்கள், நீங்கள் ஷோ அப்படின்னு போட்டுருக்கீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை மாணவர்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். 25 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா எத்தனை மாணவர்கள் உங்கள் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து நீங்கள் கொடுத்துக்குங்க, அதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு இதில் ஒருத்தர் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நான் பாருங்கள் போட்டு காமிக்கிறேன். இப்போ உதாரணமாக இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பாருங்கள், இங்கே திவ்யா எம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க இல்லைங்களா, இந்த திவ்யா எம் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறோம், அப்படியே பாருங்கள் இந்த பக்கம் தள்ளிகிட்டே வாங்க. லாஸ்ட்டில் அப்ளை அப்படிங்கிறது வரும். நம்ம மொபைல் வியூ அப்படிங்கிறனால நமக்கு இவ்வளோ தான் வருது. ஸோ அந்த APP அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த நேரம் அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் அந்த ஸ்டூடெண்ட்னுடைய டீட்டெயில் பூராமே நமக்கு இங்கே ஓப்பன் ஆகிடும். சரிங்களா, ஸோ நீங்கள் இங்கே இதை என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நமக்கு 2 விஷயங்கள் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஒன்று ஏற்கனவே ஃபில்அப் பண்ண அப்ளிகேஷன், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருப்போம் இல்லைங்களா, அந்த அப்ளிகேஷன் கட்டாயம் கையில் வச்சுக்கோங்க. அதே போல் அவங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, நம்ம கிட்டத்தட்ட 50 KB உள்ளே வர மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, நீங்கள் அதை ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது கிட்டத்தட்ட 320x240 அப்படிங்கிற சைஸில். சரிங்களா, 320x240 அப்படிங்கிற சைஸில் அதை நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கங்க. அதை எப்படி ஃபோட்டோ ரீசைஸ் பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய திருக்கல்வி செய்தியில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதில் போயிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பார்த்து முதல்ல எல்லா மாணவர்களுடைய ஃபோட்டோவையும் ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, பண்ணி வச்சுட்டு இந்த அப்ளிகேஷனோட நம்ம என்ன பண்ணிக்கலாம், உட்காந்துக்கலாம். சரிங்களா,
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்கள், ஃபோட்டோ ஃபஸ்ட் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. பண்ண உடனே அது எங்கே இருக்குது அப்படின்னு வரும். நம்ம ஏற்கனவே ஃபைலில் இங்கே போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பாருங்கள், பண்ண உடனே நமக்கு இங்கே வரும். வரக்கூடிய ஃபோட்டோ எதுன்னு பார்த்து நீங்கள் என்ன பண்ணீங்க, அதை கிளிக் பண்ணி செலக்ட் அங்கே நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா, நீங்கள் எந்த ஃபோட்டோவில் வச்சுருக்கிறீங்களோ அந்த இது நமக்கு வந்துடும். அந்த இமேஜ் வந்து நமக்கு இங்கே உட்காந்துக்கும். சரிங்களா, சரி. அடுத்தது பாருங்கள், இப்போ அந்த மாணவர்களுடைய விவரங்களை நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் கையில் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் ஒவ்வொன்றா அப்படியே செக் பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா, எல்லா விவரங்களும் நேமு, மற்ற பாருங்கள் டேட் ஆஃப் பர்த்து, எல்லா விவரங்களும் சரியாக இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா இது எம்எஸ் தளத்துலேருந்து அப்படியே எடுத்திருக்கும். சரிங்களா, அதனால் நமக்கு இதில் ஒரு சில விவரங்கள் நம்ம கரெக்ஷன் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஒரு சில சமயம் என்ன பண்ணலான்னா எம்எஸ் தளத்திற்குள்ளே நீங்கள் அவங்களுடைய விவரங்களை செக் பண்ணிவிட்டு அப்புறம் கூட அப்ளை பண்ணுறது சரியாக இருக்கும். சரிங்களா, ஏதாவது ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துச்சுனாலும் ரொம்ப சிரமமாயிடும். ஸோ நீங்கள் அதை கரெக்ஷன் போட்டுட்டு வந்து நீங்கள் இது பண்ணிக்கிங்க. ஒரு சில விவரங்கள் கேட்கும், அதில் இல்லாத விவரங்கள் கேட்கும் பாருங்கள். ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், ரூரலாக அர்பனான்னு கேட்கும். ஏற்கனவே ரூரல் வந்துருக்கலாம், இப்போ அர்பனுக்கு வந்திருக்கலாம். ஸோ அர்பனில் வந்தவங்க ரூரலுக்கு வந்திருக்கலாம். அதனால தான் பாருங்கள் இது அப்படியே நம்மளை கேட்குது. இப்போ ஸ்டூடெண்ட் வந்து ரூரல், அதாவது கிராமப்புறத்தில் இருக்கிறாங்கன்னா ரூரல் அப்படின்னு கொடுங்க. சரிங்களா, நகர்ப்புறத்தில் இருந்தாங்கன்னா அர்பன் அப்படின்னு கொடுத்துக்குங்க. சரிங்களா, இப்போ கொடுத்தாச்சு. அடுத்தது கேஸ்ட்டு பாருங்கள், கேஸ்ட்டு வந்து அவங்க என்ன கேஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுங்க. அதே போல் டிசபிலிட்டி, அதாவது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறாங்களா என்ன ஏதுங்கிறது பாருங்கள். இருந்தாங்கன்னா கொடுங்க, இல்லைன்னா நன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. சரிங்களா, கொடுத்து முடிச்சுட்டு மீடியம் ஆஃப் த எக்ஸாமினேஷன், அவங்க என்ன மீடியமில் எழுத போகிறாங்க, தமிழா இங்கிலீஷான்னு கொடுங்க. நான் தமிழ் கொடுத்துக்கிறேன். என்ன மீடியத்தில் அவங்க படிக்கிறாங்களோ அல்லது என்ன மீடியத்தில் எழுத போகிறாங்களோ அந்த மீடியமை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா, அட்ரஸ் பாருங்கள், அட்ரஸ் மட்டும் காலியாக இருக்குது. ஏன்னா அட்ரஸ் அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்றனால நமக்கு அட்ரஸ் இதாகுது. நீங்கள் அதை டைப் பண்ணிக்கங்க. சரிங்களா, பாருங்கள், இப்போ வீட்டு அட்ரஸை நீங்கள் அப்படியே தெளிவாக அடிச்சு கொண்டு. அடுத்தது ஸ்கூல் அட்ரஸ் ஆல்ரெடி பாருங்கள் நம்ம ஸ்கூலில் அந்த இது வந்து அப்படியே வந்திருக்கும். சரிங்களா, சரி. இதை முடிச்சோடனே பாருங்கள், அடுத்து 10வது கிளாஸில் ஃபாதர்னுடைய எஜுகேஷன் லெவல் என்ன அப்படிங்கிறத போடுங்க. சரிங்களா, அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க என்ன அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது ஃபாதர்னுடைய ஆக்குபேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா, அவங்க என்ன ஆக்குபேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அடுத்தது அதேமாதிரி மதர்னுடைய எஜுகேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா, போட்டுட்டு அடுத்ததாக மதர்னுடைய ஆக்குபேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா, சரி. அடுத்து பாருங்கள், நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் அப்படிங்கிறது எண்ணிக்கையில் குறிப்பிடுங்க. சரிங்களா, இப்போ 4 நான் குறிப்பிடுகிறேன். நம்பர் ஆஃப் பிரதர்ஸ், அவங்க வீட்டில் பிரதர்ஸ்னா இல்லை, அதனால் 0 போட்டுக்கலாம். நம்பர் ஆஃப் சிஸ்டர்ஸ் எத்தனை பேர் அப்படின்னா ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். சரிங்களா, இது பாருங்கள், அட் வாட் நம்பர் இஸ் த கேண்டிடேட் அமாங், அதாவது இந்த குழந்தை வந்து அதில் எத்தனாவது குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இவங்க இளையவங்க அப்படிங்கிறனால 2 அப்படின்னு போட்டுக்கணும், 2வது நம்பர் அப்படின்ட்டு. சரிங்களா, அடுத்து பாருங்கள், செலக்ட் பேரண்டல் இன்கம். சரிங்களா, இது வந்து 1.5 லட்சத்துக்கு உள்ளே இருந்தால் தான் எலிஜிபிள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் என்ன வந்து இன்கம் போட்டிருக்காங்களோ சொல்லியிருக்காங்களோ அந்த இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்தது லேண்ட்லைன் நம்பர், ஃபோன் நம்பர் பாருங்கள், லேண்ட்லைன் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா மொபைல் நம்பர் பேரண்ட்ஸ் இது மறக்காமல் பேரண்ட்ஸுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. சப்போஸ் அவங்களது இல்லாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஸ்கூல் ஹெச்எம்னுடைய நம்பரையும் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் பேரண்ட்ஸுடைய நம்பர் கொடுங்க. சரிங்களா, அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துறோம். அடுத்து இமெயில் அட்ரஸ் பாருங்கள், அதேமாரி இமெயில் அட்ரஸ் வந்து இது மேண்டரி கிடையாது. ஸோ நீங்கள் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா அது கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா, ஸோ இது எல்லாமே கொடுத்து முடித்த பிறகு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சேவ் பாருங்கள், கடைசியாக சேவ் அண்ட் அப்ளை அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா, பாருங்கள், சேவ் அண்ட் அப்ளை அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. சரிங்களா, இப்போ அந்த குழந்தைக்கு நேராக போய் பாருங்கள், அங்கே நமக்கு எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்திருக்கும். சரிங்களா, குழந்தைக்கு நேராக பாருங்கள், எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துருச்சு. அப்போ நம்ம அவங்களுக்கு அப்ளை பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அடுத்தது என்ன பண்ணணும்னா அந்த குழந்தைக்கு நம்ம ஃபீஸ் கட்டணும். சரிங்களா, இப்போ ஒரு ஸ்டெப் முடிச்சிட்டோம். அடுத்த ஃபீஸ் கட்டுறது எப்படின்னா கீழே பாருங்கள், அப்படியே மேக் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். சரிங்களா, மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு எதுக்கு நம்ம என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கு தான் நம்ம கட்ட போகிறோம் இல்லைங்களா, அதில் கீழே பாருங்கள் மேக் பேமெண்ட்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் அமௌண்ட்டு பே பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு பேமெண்ட். அதில் பாருங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நேம் இருக்கிற கட்டத்தை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். சரிங்களா, இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா பாருங்கள் மேலே இருக்கிற கட்டத்தை நம்ம கிளிக் பண்ணோம்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் செலக்ட் ஆகிக்கும். இப்போ நம்ம ஒன்று மட்டும் மாடலுக்காக நம்ம போட்டுக்கிறோங்கிறதுனால அந்த ஒரு குழந்தையை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா, பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ரொசீட் டு பேமெண்ட்டுங்கிறத கொடுங்க. கீழே
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆப்ஷன்ஸு கேட்கும். சரிங்களா, பாருங்கள் பேமெண்ட் டைப்பு எந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. அது நம்ம ஆன்லைனில் தான் கொடுக்குறோம். ஸோ ஆன்லைனுங்கிற செலக்ட் பண்ணிட்டு கீழே வாங்க. இதில் எந்த மெத்தடில் கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, எஸ்பிஐ நெட் பேங்கிங்கா, அல்லது நெட் பேங்கிங் அதர் பேங்க்ஸ், எஸ்பிஐ இல்லாமல் வேறு பேங்க்கா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இதில் நம்ம இதில் டெபிட் கார்டு அல்லது எஸ்பிஐ நெட் பேங்கிங் இந்த மாதிரி இதில் நம்ம இதில் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, பாருங்கள் கிரெடிட் கார்டு, அதே போல் டெபிட் கார்டு, எஸ்பிஐ நெட் பேங்கிங், அதே போல் நெட் பேங்கிங் ஆன் அதர்ஸ், எஸ்பிஐ இல்லாமல் வேறு எதாவது இருந்துச்சுன்னா அது. ஸோ இதில் எந்த முறையில் நீங்கள் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி கட்டிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டெபிட் கார்டுங்கிறத பயன்படுத்திக்கிங்க. சர்வீஸ் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா, பட் இப்போ பாருங்கள் இதில் கொடுத்த உடனே என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இஸ் நாட் லைவ் எட் அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போதைக்கு அதை எடுத்துக்கல அப்படிங்குது. நீங்கள் போடுறப்போ இந்த எரர் வந்து சரியாக இருக்கும். ஸோ இந்த முறையில் நீங்கள் பணத்தை நீங்கள் செலுத்திக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம பணத்தை செலுத்தியாச்சு. அடுத்ததான் நம்மளுடைய இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய சம்மரி, அதேமாதிரி இண்டிவிஜுவல் ரிப்போர்ட்டு, அதை நம்ம வந்து எப்படி நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா, சரி இது முதல்ல என்ன பண்ணுறீங்க, நம்மளுடைய டேஷ்போர்டுக்கு போயிருங்க. அதில் பாருங்கள் கீழே நமக்கு மல்டிபிள் ரிப்போர்ட் அப்படின்னு வருதுங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணோடனே அதில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதில் பாருங்கள் என்டிஎஸ்சி, என்எம்எம்எஸ் அப்படின்ட்டு வரும். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். அடுத்த பாருங்கள் இதில் என்ன வேணும், கேண்டிடேட் நோட் டீட்டெயில் ரிப்போர்ட்டா, ஹால் டிக்கெட்டா, அல்ல சம்மர் ரிப்போர்ட்டா, என்ன வேணும் கேட்குது. நம்ம ஸ்டூடெண்ட்டுடைய டீட்டெயில் ரிப்போர்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணோடனே இந்த மாதிரி பாருங்கள் ரிப்போர்ட் டைப் வந்து நீங்கள் என்ன வேணும் செலக்ட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப்னா பிடிஎஃப்பில் கொடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள் நம்மளுடைய ஸ்கூல் இது நமக்கு கேட்கும், எந்த ஸ்கூல் அப்படிங்கிறது அதுலேருந்து அந்த வரும். நம்ம செலக்ட் பண்ணோம்னா நம்ம ஸ்கூல் நேம் காட்டும். அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து என்ன எக்ஸாம் அப்படின்னு கேட்குது. பாருங்கள் இந்த என்எம்எம்எஸ் வந்து லைவ் இதாகலை அப்படிங்கிறனால இது என்டிஎஸ்சி. பட் நீங்கள் என்எம்எம்எஸ் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா, பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ரிப்போர்ட்டு பாருங்கள் மேலே டவுன்லோட் அப்படின்னு மட்டும் இல்லை டவுன்லோட் ஆகிடும். அது நீங்கள் பிடிஎஃப்ல எடுத்து நம்ம பயன்படுத்திக் கொள்ள முடியும். சரிங்களா, நம்ம பள்ளியினுடைய ரிப்போர்ட்டை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சம்மரி ரிப்போர்ட்டு ஆஃபீஸுக்கு கொடுக்குறதுக்காக நம்ம எப்படி எடுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டேஷ்போர்டுக்கு போய்க்கிறோம். சரிங்களா, அதில் போய்ட்டு பாருங்கள் மல்டிபிள் ரிப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதை வந்து செலக்ட் டைப் ரிப்போர்ட் என்ன மாதிரி ரிப்போர்ட் நமக்கு வேணும்னு கேட்குது இல்லைங்களா. இதில் நம்ம என்ன எக்ஸாம் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். பாருங்கள் என்டிஎஸ்சி, ட்ரஸ்ட்டு, என்எம்எம்எஸ் அந்த இது இருக்கு இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்த செலக்ட் ரிப்போர்ட்னுடைய டைப் வந்து நமக்கு என்ன இதில் எந்த மாதிரியான ரிப்போர்ட் நமக்கு வேணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம இண்டிவிஜுவல் இதை எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து நமக்கு ஆஃபீஸில் அலுவலகத்துக்கு நம்ம கொடுக்குறதுக்கு தேவையான சம்மரி ரிப்போர்ட்டு தான் நமக்கு வேணும் இல்லைங்களா. ஸோ சம்மரி ரிப்போர்ட்டுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிறோம். இதே இதுலேயே தான் இதே மெத்தடில் போய் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஹால் டிக்கெட் வந்து நமக்கு இது பண்ண பின்னாடி நீங்கள் ஹால் டிக்கெட்டுங்கிறதுக்கு போய் செலக்ட் பண்ணிக்கணும். நிறைய பேர் அதை எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அவங்க இதே மெத்தடில் போய்ட்டு அந்த டைமில் இதே இதை செலக்ட் பண்ணி ஹால் டிக்கெட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹால் டிக்கெட் வந்து வந்துடும். சரிங்களா, இப்போ நம்ம சம்மரி ரிப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிறோம். சரிங்களா, கொடுத்த உடனே பாருங்கள் என்ன கேட்குது, பர் ஸ்கூல் அப்படின்னு கேட்குது. நம்ம ஸ்கூல் தான் அதில் டிஸ்பிளே ஆகும், அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது ஃபார் எக்ஸாம் அப்படிங்கிறப்ப பாருங்கள் இதில் என்எம்எம்எஸ் அப்படின்ட்டு வரும். சரிங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க, என்எம்எம்எஸ்ன்ட்டு செலக்ட் பண்ணிக்கிங்க. மறக்காமல் கெட் சம்மரி ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன பண்ணும், மேலே டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கேட்கும். சரிங்களா, ஸோ டவுன்லோடு பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த முறையில் ரொம்ப எளிமையாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பள்ளியினுடைய விவரங்களை என்எம்எம்எஸ் எக்ஸாமில் ஈஸியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, எல்லா மாணவர்களும் தேர்வில் வந்து வெற்றி பெற திருக்கல்வி செய்தி வாழ்த்துக்கிறது. இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி. திரு கல்வி செய்தி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற சிவப்பு கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்படியே அதுக்கு மேலே வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம போடக்கூடிய பயனுள்ள புது புது வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்.